தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல் வி இமேஜினஸ் லைட் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஏற்கனவே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்கோட. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நிறைய பிலிம் ஃபெஸ்டிவல்ல வலம் வந்த ஒரு திரைப்படம், நிறைய அவார்டுகளை வாங்கி குவிச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்துல கேட்கலாம். ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிளா 3 பெண்களுடைய வாழ்க்கையில நடந்த ஸ்ட்ரகிள்ஸை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த படம். அதுல 2 பெண்கள் கேரளாவில இருந்து மும்பைக்கு போய் நர்ஸா வேலை பார்க்கக்கூடிய பெண்கள். அதுல ஒரு பெண்ணுடைய பேர் தான் கனி. இவ கல்யாணமாகி தன்னுடைய ஹஸ்பண்ட் ஜெர்மனிக்கு வேலைக்கு போயிடுவா. ரொம்ப நாட்கள் தனியாவே வாழ்ந்துட்டு இருப்பா. ரொம்ப ஏக்கமா இருப்பா. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான தைரியமும் இவங்களுக்கு இருக்காது. ஒரு இறுக்கமான கதாபாத்திரமா காட்டியிருப்பாங்க. இன்னொரு பெண் தான் பாத்தீங்கன்னா தீபா பிரபா. இவ தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட ரொம்ப ஜாலியா வாழணும் அப்படின்னு மாதிரி ஆசைப்படுவா. இவளுக்கான பேஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். குறிப்பா இவ ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன இடம் கூட இல்லாத மாதிரியான, ரொம்ப தவிக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமா காட்டியிருப்பாங்க. இதுக்கு பேர்லாம் சயான் அப்படிங்கிற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவளும் அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறா. இவ தங்கி இருக்கக்கூடிய இடம் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட்டுக்காக இடிக்க முயற்சி பண்றாங்க. அதை எப்படியாவது இடிக்காம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இவன் முயற்சி பண்றான். 3 பெண்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் எண்டு அதுக்கான தீர்வு கிடைச்சதா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் ஆல் வி இமேஜினஸ் லைட். இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் ஸ்டடியா இந்த படத்தை காட்டியிருப்பாங்க. ஒரு நார்மல் படம் மாதிரி இருக்காது. குறிப்பா 3 பெண்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், எமோஷன்ஸை ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. குறிப்பா இந்த கனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஆல் வி இமேஜினஸ் லைட் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துல லைட்டை வச்சு பூந்து விளையாடி இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த டிராவல் பண்ற மாதிரி சீன் இருக்கும். அதுல அந்த சிட்டியுடைய லைட் வீவிங் எல்லாம் வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லைட்டை வச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த சிட்டி ஆஃப் லைட்ல அவங்களுக்கான ஒளியை தேடுறாங்க அந்த பெண்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வேற லெவல்ல அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்க்கும்போது அந்த கதைக்குள்ள நம்மளே டிராவல் பண்ற மாதிரி நம்மள ஃபீல் பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான திரைக்கதை கொடுத்திருப்பாங்க. குறிப்பா கடைசி 20 நிமிடங்கள்லாம் நம்ம யோசிக்காத மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு அது நம்மளோட கனெக்ட் ஆகாது. இருந்தாலும் வேற லெவல்ல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு தரமான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட்டும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கங்க. அடுத்த வசனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.